சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனாவுக்காக முத்து உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம யார் முன்னாடியும் சீதா தலை குனிஞ்சு நிக்க கூடாது, ஏன்னா சீதா மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு உண்மையை கண்டுபிடிச்ச முத்து அங்க சீதா கொண்டு போன பணத்தை எடுத்த அந்த அண்ணனையும் மாட்டி விடக்கூடாது, அவங்க குடும்பத்துக்காக நம்ம இந்த உதவியை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போலீஸ் சீதா கிட்டையும் அருண் கிட்டையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போதே பணத்தையும் எடுத்துட்டு போன முத்து, சார் இனி சீதா கிட்ட நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் சார், ஏன்னா சீதா மேலே எந்த தப்பும் இல்லை, இந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும், இப்போ அந்த பணம் என்கிட்ட இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தோட முத்து வந்து நிற்க, உடனே அங்கே வந்த போலீஸும் நீங்கள் யார், எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எப்படி இந்த பணம் கிடச்சிது அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க பேரதிர்ச்சியோடு பார்த்துட்ருக்காங்க இங்கே வந்து அருணும் சீதாவும். உடனே முத்து அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அந்த ஆளுங்க அங்கேருந்து போயிட்டாங்க சார், எப்படியாவது அவங்கள கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் முடியல சார். அது மட்டும் இல்லை, இந்த பணம் எனக்கு கிடச்சிது, அப்போ தான் தெரிய வந்தது சீதா கொண்டு வந்த பணம்னு. உடனே சீதாவுக்கு உதவி செய்ய பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார், இப்போ புரியுதா சீதா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அப்படின்னு முத்து அந்த பணத்தை கொடுத்துட்றாரு. உடனே அங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த அந்த சாரும், நல்ல வேலை எங்களுக்கு பணம் கிடச்சிருச்சு, அப்போ சீதா அந்த பணத்தை எடுக்கணும்னு முயற்சி செய்யலை அப்படி தானே, சீதாவால் எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு நினச்சேன், ஆனால் சீதா இனி உங்களை நம்பி எந்த வேலையவும் எந்த பொறுப்பையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது, அதனால் உங்களால் வந்த பிரச்சனை வரைக்கும் போதும், எப்பயும் போல் இந்த பணத்தை நானே எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இருந்தாலும் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் கொடுத்தேன், இனி நான் உங்களை நம்புறதா இல்லை, பணம் கிடச்சிருச்சு, ஆனாலும் நீங்கள் கவனமே இல்லாமல் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, நானும் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலமையில இருந்தேன், அதனால தான் போலீஸை வர வச்சு நான் உங்ககிட்ட எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த முத்து தம்பி தான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டார்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே அருண் முத்துவை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. இதெல்லாம் இந்த முத்து தான் காரணமாக இருப்பானோ, வேணும்னே சீதாவுக்கு உதவி செய்கிற மாதிரி நடித்து ஏமாற்றி சீதாவோட மனசை மாற்றி நல்ல பேர் வாங்கணும், எல்லாரும் பாராட்டணுன்றதுக்காக இந்த முத்து இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன், இல்லைனா சீதாவுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் இப்படி பணம் கிடச்சிருச்சுன்னு எப்படி சரியான நேரத்தில் இங்கே வந்து முத்து பணத்தோடு வந்து நிற்பான், எனக்கு என்னவோ இந்த முத்து மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண் பார்த்துக்கிட்டே நிற்க, உடனே சீதாவும், சார் அதான் பணம் கிடச்சிருச்சுல்ல, என் மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இனி நீங்களே இந்த வேலைக்கு வரணும்னு கூப்பிட்டாலும் நான் இந்த வேலையை பார்க்க தயாராக இல்லை சார், எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லபடியாக படித்து இந்த வேலை கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் நீங்கள் என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் தான் இந்த பணத்தை எடுத்திருப்பேன்னு என்ன பேச்சு பேசுகிறீங்க, இப்போ புரியுதா சார் என் மேலே தப்பே இல்லைன்னு, நான் சொன்னது எல்லாமே உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும், இந்த ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் நீங்கள் எனக்கு வேலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இப்படி எந்த தப்பும் செய்யாதவங்கள தேவையில்லாமல் பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. முத்துவை பார்த்துக்கிட்டே இருக்கிற சீதா எப்படி முத்துமாமா கிட்ட பேசுறது, எப்படியோ இந்த பணம் கிடச்சிருச்சு, இல்லைனா நான் தான் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கணும், அதே மாதிரி இங்கே என் வீட்டுக்காரரும் இப்போ என்ன உதவி செஞ்சுருப்பாரு, இந்த உண்மையவும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சீதாவுக்கு புரியுது. இருந்தாலும் முத்து மேலே உள்ள கோவத்தில் சீதா இப்போ அருண் முன்னாடியும் பேச முடியாதுன்ற ஒரு நிலைமையில அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்புறாங்க. உடனே அருணும், பார்த்தீங்களா சார், நான் சொன்னேன்ல என் மனைவி இப்படி ஒரு வேலையை செய்யவே மாட்டாங்கன்னு, நீங்கள் தான் புரிஞ்சிக்காம கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டீங்க, இப்போ பணம் கிடச்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது, பணம் கிடச்சிருச்சு, இனி உங்கள் மனைவி இங்கே வேலைக்கு வரமாட்டேன்னு சொன்னதுனால இந்த பிரச்சனையை நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் பேச விரும்பலை, நீங்கள் கிளம்பலாம் அருண் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அருண் முத்துவை பார்த்துட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி வராரு. உடனே முத்துக்கிட்ட அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முத்துவும் எல்லா நடந்த உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு வந்த சத்யா யோசிக்கிறாரு, முத்து மாமா அங்கே அந்த ஆட்டோ டிரைவருக்கு உதவி செய்கிறதுக்காக எப்படியோ அந்த பணத்தை கண்டுபிடிச்சி சீதாக்கா மேலே தப்பே இல்லைன்ற உண்மையை நிரூபிக்கிறதுக்காக போயிருக்காரு, ஆனால் இதெல்லாம் சீதாவுக்கும் தெரியாது, அருணுக்கும் தெரியாது. முத்துமாமா மேலே எனக்கு கோபம் இல்லை, ஆனாலும் நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக முத்துமாமா உதவி செய்ய நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து செஞ்ச உதவியெல்லாம் இங்கே சத்யா நினச்சி பார்க்குறாரு. ஏற்கனவே இங்கே அருணா இருக்கட்டும் சீதான்னு முத்துமாமா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க, முத்துவால் தான் நிறைய பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் முத்துமாமா செய்கிற உதவியெல்லாம் சீதாவுக்கு என்னைக்கு தான் புரிய வரப்போதோ தெரியல, ஆனால் இங்கே நடந்ததை பற்றி கண்டிப்பாக சீதா கிட்ட சொல்லலைனாலும் நம்ம அம்மா கிட்டையாவது சொல்லணும், அதுக்காக அருண் மாமா வீட்டுக்கு நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு சத்யா.
மீனாவுக்கு முத்து செஞ்ச உதவியெல்லாம் தெரிய வருது. முத்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் சீதா புரிஞ்சுக்கலனாலும் சீதாவுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சு சீதா மேலே தப்பே இல்லைன்ற உண்மையை நிரூபிச்சுட்டு அந்த பணத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுக்கு பிடிச்ச மாதிரியே மீனா சமைச்சு வைக்கிறாங்க. அங்கே வந்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முத்துவுக்காக மீனா அங்கே சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் கொடுக்க உடனே முத்து ரொம்ப சந்தோஷமாக மீனாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. மீனாவும் முத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்படிங்க நீங்கள் வந்து இங்கே வந்து சீதா உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறான்னு தெரியும். அருணும் உங்களை பார்த்தாலே உங்களை வந்து பிடிக்கலன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு எப்படிங்க நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னு கேட்க மீனா, எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். நீ சொன்னதுக்கப்புறமா தான் உதவி செய்யணும்னு நினச்சேன். அப்பா கூட சொன்னாங்கல்ல, நீ உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை செஞ்சிடாத, அருணுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு, நீ உன்னுடைய வேலையை மட்டும் பாருன்னு அப்பா கூட சொன்னாங்கல்ல மீனா. ஆனால் நீ சொன்னதுக்கப்புறமா உன் பேச்சு தானே கேட்டாகணும், அதனால தான். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த பணத்தை யார் எடுத்திருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சீதாவை ஆட்டோவில் கூப்பிட்டு போன அந்த அண்ணன் தான் அங்கே திட்டம் போட்டு அவருக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குன்னு இந்த பணத்தை வந்து ஏமாற்றி எடுத்திருக்காரு. சொல்லப்போனால் இங்கே வந்து சீதா மேலேயும் தப்பு இல்லை. அந்த அண்ணனும் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்க கூடாது. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அழுதுகிட்டே நின்னாருன்னு நீ சொன்னதுக்கப்புறமா தான் நானும் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன். அவங்கள பார்க்கவும் ரொம்பவே பாவமாக தான் இருந்தது. நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறதுனால என்ன செய்யன்னு தெரியாமல் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் உதவி செய்யணும், ஆனால் அவங்களும் மாட்டிக்க கூடாது, சீதாவுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு யோசிச்சு தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். வேற என்னால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த அக்காவும் நல்லா வந்து பூ கட்டுவாங்களாம். உனக்கு வேலைக்கு யாராவது உதவிக்கு வேணும்னா சொல்லு, டெக்கரேஷன் ஆர்டருக்கு கூட அவங்கள நான் வர சொல்கிறேன், அவங்க நல்லா வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லைங்க, சீதாவுக்கு அவங்க பிரச்சனை செஞ்சுருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கே நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல, உங்கள் நல்ல மனசு எனக்கு நல்லாவே புரிய வருது. உங்களை பற்றி மற்றவங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் மீனா அப்படி சொல்கிற. நான் உதவி செஞ்சதுக்கப்புறமா இங்கே அருணா இருக்கட்டும் சீதாவாக இருக்கட்டும் என்கிட்ட பேசுவாங்கன்னு நினச்சேன். நானும் பொறுமையாக நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். 2 பேரும் இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்காங்க. நான் என்ன உதவி செஞ்சாலும் அருணுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனால் சீதாவும் என்னை புரிஞ்சுக்கல தெரியுமா? என்கிட்ட பேசாமல் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க பேசலன்றது பெருசாக எனக்கு தெரியலனாலும் இங்கே சீதா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்லைங்க, உங்கள் அருமை பெருமை எனக்கு தெரியும். சீதா புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் சீதாவும் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க தான் போகிறா. அது வரைக்கும் நம்ம யார்கிட்டையும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. மீனா, நீ சந்தோஷமா இருக்கல்ல, எனக்கு அது போதும் மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து. மனோஜும் ரோகிணியும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறதால ரொம்ப சந்தோஷமா அதை பத்தி பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. உடனே விஜயா, என்ன வர வர மனோஜ் ரோகிணி கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, என்ன மனோஜ், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா அது வேற ஒன்றும் இல்லைம்மா, இங்கே நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்ல, அதான் ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டுக்காரர் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாருமா. என் மேலே உள்ள நம்பிக்கையில் இப்போ மறுபடியும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நானும் அவருக்கு உதவி செய்யணும்னு சொன்னதால் நானும் மகேஸ்வரியோட வீட்டுக்காரரும் இப்போ புதுசாக பெரிய கடையை ஆரம்பிக்க போகிறோம். இந்த புது பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே ரோகிணி தானம்மா. அதனால தாம்மா இங்கே வந்து பிஸ்னஸை பற்றி பேசிக்கிட்டே வந்தோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே இங்கே மனோஜ் இப்படி சொல்கிறத கேட்டுட்டு ரோகிணியை எப்போ பார்த்தாலும் மனோஜ் பாராட்டி பேசுகிறானேன்ற கோவத்தில், என்ன மனோஜ் பேசிகிட்டு இருக்க, ரோகிணியால் தான் நீ பிஸ்னஸ் செய்கிறியா என்ன? இல்லையே, உன்னுடைய திறமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி ஒரு பிஸ்னஸ் செஞ்சால் நல்லா இருக்கும்னு மகேஸ்வரியோட வீட்டுக்காரர் வந்து சொல்லியிருப்பாரு. மற்றபடி இங்கே இந்த புது பிஸ்னஸ்க்கும் ரோகிணிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எப்போ பார்த்தாலும் ரோகிணியை விட்டு கொடுக்காம பேசுகிற அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா கேட்கும்போது, அம்மா என்ன இருந்தாலும் இங்கே மறுபடியும் நான் பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை. எனக்கு நிறைய திறமை இருக்குமா, அதே மாதிரி இங்கே பிஸ்னஸ் எப்படி செய்யணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனாலும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணம் நம்ம ரோகிணி தானம்மா. அதாம்மா ரோகிணி கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும், ஆமாம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் நிறைய பணம் தேவைப்படும்ல அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி, அத்தை அதெல்லாம் தேவையில்லை அத்தை, மகேஸ்வரியோட வீட்டுக்காரருக்கு இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஆனால் இந்த பிஸ்னஸை எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்தா இங்கே பிஸ்னஸில் இருக்கிற வேலையை இங்கே வந்து மனோஜ் பார்த்துப்பாரு. நாங்கள் இந்த பிஸ்னஸ்க்காக எந்த பணமும் கொடுக்க வேண்டாம்.
மற்றபடி பெரிய லாபம் வரும்போது இங்கே வந்து மகேஸ்வரியோட வீட்டுக்காரராக இருக்கட்டும், மனோஜ்னு 2 பேருமே அந்த பணத்தை எடுத்துப்பாங்க. அதனால் நாங்கள் பெருசாக எந்த பணமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு வாய்ப்பு மனோஜுக்கு கிடைக்கும்னு நானே நினைக்கல. அதான் அந்த சந்தோஷத்தில் பேசிட்டே வந்தோன்னு சொல்லும்போது, போதும் போதும், உன்னால தான் இப்போ ஏற்கனவே பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னு உன்னை மனோஜ் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறான். இப்போ மறுபடியும் நீ சொல்லி தான் இந்த பிஸ்னஸ் கிடச்சிருக்குன்னு உன்னை வந்து ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். அதனால இருக்கிற வேலையை பொறுப்பாக பாரு. மனோஜை மட்டும் ஏமாத்தணும்னு நினச்ச, அவ்வளவுதான். ஏற்கனவே இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க. அதனால தான் சொல்கிறேன். மனோஜ், என்ன இருந்தாலும் சரி, நீ தான் பிஸ்னஸ் செய்கிற. இந்த நீ பிஸ்னஸ் செய்யும்போது ரோகிணி அங்கே புது கடைக்கும் வர வேண்டாம், இந்த கடைக்கும் வர வேண்டாம். ஏன்னா அப்பப்போ யாரோ பணத்தை எடுக்கிறாங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்னவோ ரோகிணி மேலே சந்தேகமாக இருக்கிறதுனால நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், பொறுப்பாகவும் இருக்கணும். ரோகிணியை ரொம்ப நம்பாத அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, என்னம்மா அப்படி பேசுறீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ இந்த ரோகிணியை எவ்வளோ நம்புறியோ அதை விட அதிகமாக இந்த ரோகிணியை நான் நம்பினேன். அதனால தான் ரோகிணி உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணுன்னு, இந்த வீட்டுக்கு ரோகிணி தான் மருமகளாக வரணும்னு யார் பேச்சையும் கேட்காம இந்த ரோகிணியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இப்போ தானே புரியுது நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு. என்னையே ரோகிணி ஏமாத்திருக்கானா, உன்னை ஏமாற்ற மாட்டாளா? அதனால் நீ தான் வந்து கொஞ்சம் கவனமாகவும் அக்கறையாகவும் இருக்கணும். ரோகிணி இருக்கிறதுனால ரோகிணி அந்த பணத்தெல்லாம் பார்த்துப்பான்னு நினச்சேன்னா நீ தலை குனிஞ்சு ஏமாந்து போய் தான் நிற்கணும் அப்படின்னு ரோகிணியை பார்த்து விஜயா சொன்ன உடனே மனோஜ் பதில் பேசாமல் இருக்க, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி இந்த பெரிய வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கேன். உங்கள் அம்மா என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னா நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசாமல் பார்த்துக்கிட்டே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜும், என்ன ரோகிணி, உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுறது தான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலையே. நான் அப்படி பேசக்கூடாதுன்றதுக்காக தான் எங்கள் அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா அப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை வரும். பொறுமையா இரு ரோகிணின்னு சொல்லும்போது, அதானே பார்த்தேன், உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், நீ வந்து பிஸ்னஸ் செய்யணுன்றதுக்காக எவ்வளவோ நான் உதவி செய்யணும். ஆனால் உங்கள் அம்மா என்ன பேசினாலும் எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. உடனே மனோஜும், அம்மா ரோகிணி இப்படிலாம் பேசாதீங்கம்மா, ரோகிணி ரொம்ப பாவம், எவ்வளோ கஷ்டப்படுறா பாருங்க. மீனா உங்களை எதிர்த்து பேசுகிறாங்க, முத்துவும் மீனா விட்டு கொடுக்கறதில்ல. ஆனால் நானும் ரோகிணியும் உங்களை எதிர்த்து பேசுகிறதே இல்லையேம்மா, அப்புறம் எதுக்காக ரோகிணி மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க? ரோகிணியால் தான் நான் சீக்கிரமாகவே முன்னேற போகிறேன். அதெல்லாம் பார்த்து ரோகிணியை நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு ரோகிணிக்காக பேசிட்டு மனோஜ் அங்கே ரெஸ்ட் எடுக்க போக விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த ரோகிணியால் தான் மனோஜுக்கு பிரச்சனையே வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ரோகிணியை மனோஜ் இவ்வளோ நம்புறானே, அதான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எனக்கு என்னவோ ஏற்கனவே 3 லட்ச ரூபா பணத்தை அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் தான் எடுத்தாங்கன்னு ரோகிணி சொன்னதுக்கு கூட ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை ரோகிணி எடுத்திருப்பான்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இப்போ அதெல்லாம் நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. பிரச்சனைன்னு வரும்போது உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும்ல, அப்போ நான் இந்த மனோஜ்கிட்டையும் ரோகிணிகிட்டையும் பேசிக்கிறேன். அது வரைக்கும் இவங்க என்ன செஞ்சாலும் நம்ம கண்டுக்கவே கூடாது அப்படின்னு ரோகிணி மனோஜ் மேலே உள்ள கோபத்தில் விஜயா இப்படி யோசிக்கிறாங்க. பார்வதி அவங்க ஃப்ரெண்டு சிவன் கிட்ட, நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த வேலையை கண்டிப்பாக செய்வேன். இதன் மூலமாக எனக்கு வருமானம் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வரைக்கும் விஜயாவுக்கு வருமானம் வந்தால் போதும் தான் நினச்சேன். ஆனால் என்னாலையும் இப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியும்னு எனக்கு இப்போ தான் சிவன் தெரியும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, பார்வதி உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக முன்னேற முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும், வந்து நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே விஜயா வந்துடுறாங்க. விஜயா வந்த உடனே விஜயாவை கண்டுக்காம இவங்க பேசிக்கிட்டே இருக்க விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே விஜயா பார்வதி கிட்ட பேசுறதெல்லாம் தேவையில்லாத வேலை தான், அப்படியே பேசினாலும் பார்வதி நம்மளை புரிஞ்சுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு சிவன் கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க? நானே கிளாஸுக்கு இப்போ தான் வரேன், நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க போல, என்ன வர வர அங்கே பார்வதி வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துடுறீங்க அப்படின்னு விஜயா கேள்வி கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை மேடம், கொஞ்சம் வேலை இருந்தது, பார்வதி கிட்ட பேசணும், அதனால தான் வந்தேன்னு சொல்லும்போது, நீங்கள் என் கிளாஸுக்காக தானே முதல்ல வந்தீங்க, அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதிக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு சிவன் சொல்கிறாங்க, போதும் மேடம், இனி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கவே வேண்டாம், ஏன்னா நான் இனி உங்கள் கிளாஸுக்கு வரப்போகிறதும் இல்லை. பார்வதி என் ஃப்ரெண்டு, அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்கள் எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? உங்கள் கிளாஸுக்கு வரதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். இப்போ தான் நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு பார்வதியோட ஃப்ரெண்டு சிவன்.
உடனே பார்வதி ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்லங்க, எனக்காக நீங்கள் கிளாஸுக்கெலாம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பார்வதி, இங்கே விஜயா வந்து உங்களையும் கேள்வி கேட்குறாங்கல்ல, இனி அப்படி கேள்வி கேட்க முடியாதுல்ல, அதனால தான் எனக்கு கிளாஸுக்கு வரதை விட நீங்கள் நல்லபடியாக முன்னேறணும், பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யணும், அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும், உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, அதெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்தினா நீங்களும் நல்லா சம்பாதிக்க முடியும். நீங்கள் எப்பயும் போல் வீட்டில் தனியாக இருக்கிறதுனால இப்படி வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம்ல, அதனால தான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் நான் இனி இந்த கிளாஸுக்கு வரமாட்டேன்னு இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இதை பற்றி இனி விஜயா கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு சிவன் வந்து சொல்லிடுறாரு. விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. பார்வதி உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா, நீ வந்தியா, உன் கிளாஸ் எடுத்தியா, உன் வீட்டுக்கு கிளம்பி போ. நான் தான் இப்போ என் வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்கு என்கிட்ட பேசணும்? இங்கே வந்து சிவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான், எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசுன்னு சொல்கிறாங்க பார்வதி. என்ன பார்வதி, வர வர நீ என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லும்போது நான் எதுக்கு உன் பேச்சை கேட்கணும்? நீ தான் என் வீட்டில் வந்து கிளாஸ் எடுக்கிற, சொல்லப்போனால் நீ தான் என் பேச்சை கேட்கணும். ஆனால் நீ தான் அப்படி உங்கள் வீட்டிலேயே யார் பேச்சையும் கேட்க மாட்டியே, நீ சொல்கிறத மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும்னு நினச்சா அதெல்லாம் என் வீட்டில் முடியாது. முடிஞ்சா இந்த கிளாஸை கூட உன் வீட்டிலேயே வச்சு எடுக்கிற வழியை பாரு. அதை விட்டுட்டு நான் வந்து முன்னேறக்கூடாதுன்னு நினச்சி என்ன கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பார்வதி, நான் பொறுமையாக தான் பேசுகிறேன், உன் மேலே எனக்கு கோவமே இல்லை, நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லும்போது உடனே இங்கே பார்வதி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் இருங்க நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஜயா, என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்குறாங்க பார்வதி. இல்லை, உன்னால் பாரு, உன் ஃப்ரெண்டு சிவன் இப்போ என் கிளாஸுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாரு, இதே மாதிரி எனக்கு நீ பிரச்சனை தந்தா எனக்கு எப்படி வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிற, நானும் என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியும். எனக்கு என் ஃப்ரெண்டு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அவரை நீ கேள்வி கேட்டல, தலகுனியை வைக்கணும்னு நினச்சல, அதான் இங்கே வந்து என் ஃப்ரெண்டு சிவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு, நான் என்ன செய்ய முடியும்? என் ஃப்ரெண்டு சிவன் என்ன பார்க்க என் வீட்டுக்கு வராரு, அதை நீ எப்படி கேள்வி கேட்க முடியும்? இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நீ என்னை ஃப்ரெண்டாகவே நினைக்கலையான்னு கேட்கும்போது, நீ என் ஃப்ரெண்டு தான், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நீ தலையிடுவ? நான் இப்போ உன்னை விட நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக எனக்கு இங்கே என் ஃப்ரெண்டு சிவன் உதவி செய்கிறாரு, நீ இதில் தலையிடாத, வந்தியா உன் வேலையை பார்த்தியான்னு மட்டும் இரு, அதை விட்டுட்டு இங்கே உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசாத அப்படின்னு எனக்கு பிரச்சனை செஞ்சனா இந்த வீட்டில் நீ இனி கிளாஸ் எடுக்க முடியாது. நான் அப்படி ஒரு முடிவெடுப்பேன். இத்தனை நாள் நான் தனியாக இருந்தேன், நீ எனக்காக வந்து பேசிட்டு போகிறேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உனக்கு நல்ல வருமானம் வரணுன்றதை பற்றி யோசிக்கிற, என் வாழ்க்கையை பற்றி நான் தானே யோசிக்கணும், அதனால் எனக்காக என் ஃப்ரெண்டு சிவன் இருக்காரு, அதனால் நீ ஒன்றும் இதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே வந்து சிவன்கிட்ட பேசுறதுக்காக பார்வதி கிளம்பி போக தலை குனிஞ்சு நிற்கிற இங்கே விஜயா வந்து ரொம்பவே கோவமாக நிற்கிறாங்க. சந்திரா அருணோட வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருந்தாலும் சத்யாவை பற்றி யோசிக்கிறாங்க. சத்யா வேலைக்கு போகிறான், தினமும் சமைச்சு சாப்பிட்டுட்டு சத்யா தனியாக இருக்கிறானே, நாம் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தா சத்யாவை யார் பார்த்துப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க சந்திரா. அந்த சமயம் இங்கே வந்து அருணும் சீதாவும் வீட்டுக்கு வந்ததால் முத்துவை பற்றி சொன்னால் மறுபடியும் எல்லாரும் முத்துவை பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்னு இங்கே அமைதியாகவே இருக்கிறாரு அருண். அந்த சமயம் சந்திரா சொல்கிறாங்க, சீதா, அதான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நீ எப்பயும் போல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டியதானே, ஏன் இப்படி அமைதியாக இருக்க, இப்போ என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நடந்த எல்லாத்தையும் நினச்சி பார்த்தாலே மறுபடியும் அங்கே எப்படி நான் வேலைக்கு போகிறதுன்னு யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீ வேலைக்கும் போக வேண்டாம், நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு, அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு காரணம் நீ தான் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் உன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? இருந்தாலும் சரியான நேரத்தில் முத்து தம்பி வந்ததால் உன் மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கல்லன்னு சொல்லி பேசிகிட்ருக்க, அதை தாம்மா நானும் யோசிக்கிறேன். முத்து மாமாவுக்கு எப்படி அந்த பணம் கிடச்சிதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்க என்னை கேள்வி கேட்கும்போது முத்து மாமா அந்த பணத்தோடு வந்து அந்த பணத்தை கொடுத்ததால தான் அப்புறம் என் மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நானும் ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே அங்கே அருண் வராரு. என்ன சீதா இப்படி பேசுகிற? உன்னுடைய மாமா முத்து உதவி செய்ய அங்கே பணத்தோடு வந்தாருன்னு நினைக்கிறியா? இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த முத்துவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே சந்திராவும், என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுகிறீங்க? முத்து மாப்பிள்ளை பிரச்சனை செஞ்சாரா? பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னு சொல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க சீதா. அருண் ஏதோ கோவத்தில் பேசுகிறாரு, அவர் பேச்செல்லாம் நீ கேட்காதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து சந்திரா. அம்மா, நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேம்மா, எனக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. அந்த சமயம் அருண் சொல்கிறாங்க, அத்தை என்னை தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு முத்து மேலே கோவம் இருக்குது, ஆனாலும் இப்போ நடந்த பிரச்சனையை யோசிக்கும்போது
இங்கே சீதாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, இந்த முத்துவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது உடனே அருணோட அம்மாவும், என்ன அருண் இப்படிலாம் பேசுகிற, நீ எதை வச்சு இப்படிலாம் பேசுகிறேன்னு தெளிவாக சொல்லுன்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லைம்மா, என்னால் கூட அந்த உண்மையை எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டேன். ஆனால் சீதா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சீதாவுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். அங்கே யாருமே இந்த உண்மையை நம்ப தயாராகவே இல்லை. என்ன இருந்தாலும் இந்த உண்மையை நான் கண்டுபிடிப்பேன்னு யோசிக்கும்போது முத்து அங்கே சரியாக பணத்தோட வந்து நின்னார்ல, அப்போ அந்த பணம் எப்படி கிடச்சிதுன்னு கேட்டப்ப அந்த ஆளுங்க யாருன்னே தெரியாதுன்னு என்னென்னவோ சொன்னார். மற்றவங்க நம்பலாம், நான் அந்த முத்துவை என்றைக்கும் நம்ப மாட்டேன். ஆளுங்களை அனுப்பி பணத்தை எடுக்க வச்சதே அந்த முத்துவாதாமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து நல்ல பேர் வாங்குறதுக்காக எப்பயும் போல் முத்து வந்து நடித்து ஏமாத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்கள் யோசிக்காம மறுபடியும் முத்துவை பாராட்டி பேசாதீங்க. பிரச்சனைக்கு காரணமும் முத்து தான். இந்த பிரச்சனையை நாம தான் முடிச்சு வைக்கணும், அப்போ தான் எல்லாரும் பாராட்டி பேசுவாங்கன்னு இந்த திட்டம் போட்டதும் முத்து தான். நான் வந்து பொறுப்பான வேலையில் இருக்கிறதுனால யார் எப்படின்னு என்னால் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். முத்துவை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இல்லைன்னா நான் வேலை செய்யும்போது முத்து அங்கே வந்து அந்த அம்மாவை காப்பாற்றுற மாதிரி, அங்கே உதவி செய்கிற மாதிரி அவர் செஞ்ச வேலையால் முத்துவை எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் நான் இப்போ வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். இப்படி எல்லாருக்கும் உதவி செய்கிறது முத்துவுக்கு ஒரு வேலையாக இருக்கலாம். ஆனால் அப்படி அவர் செய்கிறதுனால நிறைய பிரச்சனை எனக்கும் வருது. அதே மாதிரி தான் சீதா மேலே முத்துவுக்கு நிறைய கோபம் இருக்குது. அதே மாதிரி இங்கே முத்துவை வந்து சீதா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடை முத்துவா செஞ்சுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பேசிகிட்ருக்க உடனே சீதாவும், என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அப்போ முத்துமாமா ஆளுங்களை அனுப்பி இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இங்கே சந்திராவும், சீதா என்ன பேசுகிற, எவ்வளோதான் நீ முத்து தம்பி மேலே சந்தேகப்படுவேன்னு எனக்கே புரியல. முத்து மாப்பிள்ள மட்டும் இந்த உதவியை செய்யலைன்னா அவங்க எல்லாரும் ஓ மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி 5 லட்ச ரூபா பணத்தை உன்கிட்ட கேட்டிருப்பாங்க. அந்த பணத்தை தர முடியாமல் நீ கஷ்டப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுருப்ப. ஏன் மாப்பிள்ள இப்படி இல்லாமல் பேசுவீங்க? ஏன் முன்னாடியே மீனாவை பற்றியும் முத்து மாப்பிள்ளையை பற்றியும் நீங்கள் பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. முத்து மாப்பிள்ள சொன்னாரேன்னு தான் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன். ஆனால் நீங்கள் ஏன் முன்னாடியே இப்படி பேசுகிறீங்களே, இதெல்லாம் சரியே இல்லை. நான் வேணும்னா என் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேன். எந்த பிரச்சனையும் செய்யாமல் சீதாவையாவது நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சந்திரா அழுதுகிட்டே சொல்ல உடனே இங்கே அருணோட அம்மாவும், சம்மந்தி தப்பாக நினைக்காதீங்க, அருண் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும். சொல்லப்போனால் அருண் வந்து பொறுப்பான வேலையில் இருக்கிறதுனால முத்துவை பற்றி தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால தான் முத்துவால் மறுபடியும் பிரச்சனை வந்திருக்கோன்னு இங்கே வந்து தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கான். அந்த முத்துவால் வந்த பிரச்சனையால் என் பையன் இப்போ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதெல்லாம் உண்மை தானே. அதே மாதிரி சீதாவுக்கும் பிரச்சனை செய்யணும்னு ஏன் முத்து நினச்சிருக்க கூடாதுன்னு கேட்க, இல்லை சம்மந்தி, முத்து தம்பி எப்பயுமே அப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டார். என் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அவர் உதவி செஞ்சுருக்காரு. எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, எங்களுக்கு துணையாக இருந்திருக்காரு. ஆனால் இப்படி அவரால் எங்களுக்கு பிரச்சனை வந்ததில்லை. இங்கே வந்து அருண் வந்து முத்துவை புரிஞ்சிக்காமல் பேசலாம், ஆனால் நான் அப்படி பேச முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சீதா பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க, நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, இந்த பிரச்சனைக்கும் காரணம் முத்து மாமாவாக தான் இருக்கும். எனக்கு தெரியுமா, இப்படி நல்ல பேர் வாங்கிறதுக்காக முத்து மாமா என்ன வேணாலும் செய்வார். அருண் சொல்கிறது மட்டும்தாம்மா உண்மை. அருணை மட்டும்தான் நான் நம்புவேன். அருண் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே இப்படி ஒரு யோசனை வருது. எப்படிம்மா மாமாவுக்கு மட்டும் அந்த பணம் கிடச்சிருக்கும்? அந்த ஆளுங்க யாருன்னு யாருக்குமே தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஆளுங்க கிட்ட இருந்து அவங்கள வெளுத்து வாங்கி அந்த பணத்தை வாங்கிட்டு வர முடிஞ்சிருக்கும்? முத்து மாமா பொய் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இங்கே அருண் சொல்கிற மாதிரியே அந்த ஆளுங்களை அனுப்புனது முத்து மாமாவாக தான் இருக்கும். என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அருண் சொல்கிறது எதையுமே நான் நம்பக்கூடாது, முத்து மாமா மட்டும்தான் எனக்கு நல்லது செய்கிறாருன்னு நான் எப்பயும் போல் முத்து மாமாவை நம்புறதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அருண், நீங்கள் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே இப்படிலாம் நடந்திருக்குமோன்னு தோணுது. நீங்கள் சரியாக தாங்க சொல்கிறீங்க. எங்கள் அம்மா தான் தேவையில்லாமல் முத்து மாமாவை ரொம்ப நம்புகிறாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் முத்து மாமா எப்படி நல்ல பேர் வாங்குறாருன்னு. ஆனால் முத்து மாமாவை விட்டு கொடுக்காம மீனாக்கா எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறா. முத்து மாமா தேவையில்லாமல் எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காரு. அவரால் தான் அங்கே எல்லார் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னேன். அந்த பணத்தை ஆளுங்களை வச்சு எடுக்க வச்சுட்டு வந்து இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறமா நல்ல பேர் வாங்கிறதுக்காக அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து முத்து மாமா கொடுத்ததை என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல, நம்பவும் முடியல தெரியுமா. அருண், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். அம்மா, நீங்கள் அமைதியாக இருங்கம்மா. அருண் சொல்கிறத மட்டும் நம்பினா நீங்கள் இந்த வீட்டில் இருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் முத்து மாமாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்கம்மா அப்படின்னு சீதாவும் முத்துவை புரிஞ்சிக்காம, முத்து செஞ்ச உதவியை பற்றி தெரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க சந்திரா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அருண் பேச்சை கேட்டுட்டு சீதா இப்படி பேசுகிறதால இங்கே சந்திரா வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க.
போதும் சீதா, இதுக்கு மேல நீ பேசாத. உங்க பேச்ச கேட்டு உங்க வீட்டுக்கு வந்தது என்னுடைய தப்பு தான். நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்து மாப்பிள்ள உங்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்க 2 பேரும் இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன். நானே என்ன பார்த்துக்கிறேன்னு என் வீட்டுக்கே கிளம்பி போயிருப்பேன். என்ன பார்த்துக்க அங்க மீனா இருக்கும்போது, உங்களுக்கு நான் வந்து பிரச்சனை குடுக்க இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, அங்க வந்து சந்திராவ பார்க்கறதுக்காக சத்யா வந்து அருணோட வீட்டுக்கு வராரு. உடனே சத்யாவ பார்த்துட்டு, இங்க வந்து "சத்யா நீயா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னம்மா உங்கள பார்க்கலான்னு தான் வந்தேன். நீங்க எப்படிம்மா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "சத்யா நம்ம வீட்டுக்கே கிளம்பி போலாம் சத்யா" அப்படின்னு சொல்றாங்க சந்திரா. "மாமா என்னாச்சு? அம்மா எதுக்காக அழுதுட்டு இருக்காங்க?" "சீதா உனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லல்ல. இப்ப நீ சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? எதுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நீ முதல்ல சொல்லுன்னு" சொல்லும்போது, "ஆமா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு இங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும் சீதா. இப்ப நீ மறுபடியும் அந்த வேலையில சேர்ந்துட்டியா? 5,00,000 பணம் கிடைச்சிருக்கும்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன பேசுற? இத பத்தி நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்ல. ஆனா நீயா வந்து பிரச்சனைய பத்தி கேட்கிறன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிதானே?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா எதுக்காக அழுதுட்டு இருக்காங்கன்னு" கேட்க, "ஏன் உனக்கு தெரியாதா? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த முத்து மாமா தானே! அத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். உடனே அம்மா முத்து மாமாவ விட்டு குடுக்காம சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அம்மாவ நல்லபடியா பார்த்துக்கணும்னு எங்க வீட்டுக்கு நான் மட்டும் இல்ல, என் மாமியாரா இருக்கட்டும், அருணும் தானே கூப்பிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது எங்க பேச்ச கேட்காம எப்ப பார்த்தாலும் மீனா அக்காவுக்கும், முத்து மாமாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறத என்னால ஏத்துக்க முடியல. அதனால தான் நான் ரொம்ப கோவமா பேசிட்டேன். அம்மாவும் இப்படி வந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா மேல தான் தப்பு இருக்குன்னு" சொல்றாங்க சீதா. "என்ன சீதா இப்படி பேசுறேன்னு?" கேட்குறாரு சத்யா. உடனே இங்க சத்யா கிட்ட வந்து சீதா சொல்றாங்க, "நான் உண்மைய தானே சொல்றேன். இப்ப கூட முத்து மாமா என்னலாம் செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படி என்ன செஞ்சாருன்னு உனக்கு தெரிய வந்ததுன்னு?" கேட்க, அருண் வந்து சொல்றாரு, "ஆளுங்கள அனுப்புனதே அந்த முத்து தான். ஆளுங்கள அனுப்புனது மட்டும் இல்லாம, அந்த பணத்த எடுக்க வச்சுட்டு, இப்ப சீதா தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கக்கூடாதுன்னு நல்லது செய்ற மாதிரி அந்த பணத்த திருப்பி குடுத்ததும் முத்து தான். இந்த உண்மை எனக்கு தெரிய வந்துருச்சு." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன அருண் மாமா இப்படி பேசுறீங்க? முத்து மாமா இப்படி ஒரு வேலைய செஞ்சாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்ப இந்த உண்மைய கண்டுபிடிச்சீங்கன்னு?" கேட்கும்போது, "சத்யா அதெல்லாம் எனக்கு தெரியும். முத்துவ பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க எல்லாரும் முத்துவ நம்பலாம், பாராட்டலாம். ஏன் முத்துவுக்கு உங்க மூலமா நல்ல பேர் கிடைக்கலாம். ஆனா, இந்த பிரச்சனைக்கு காரணம் முத்து தான். ஆளுங்கள அனுப்பி சீதா கிட்ட இருந்து பணத்த எடுக்க வச்சதும் அந்த முத்து தான்னு எனக்கு தெளிவா தெரியும். சீதாவே என் பேச்ச தான் நம்புறா. நீ நம்ப மாட்டியான்னு?" கேட்கும்போது, "நம்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு சத்யா. சத்யா இப்படி பேசினதை கேட்டுட்டு அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த சந்திரா ரொம்ப சந்தோஷமா சத்யாவை பார்க்க, உடனே சீதாவும், "ஏன் எங்க பேச்ச கேட்க மாட்ட? எங்கள நம்ப மாட்ட? நீயும் அந்த முத்து மாமாவ தான் நம்புவியான்னு?" கேட்கும்போது, "ஆமா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முத்து மாமா இல்ல. இப்ப சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் முத்து மாமா தான். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க 2 பேரும் முத்து மாமாவ தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. இப்படி பேசுறத விட்டுட்டு நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க தான் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. சீதா, நீ யார ரொம்ப நம்புனியோ, அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க கிடையாதுன்னு" சொல்லும்போது, "ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் முத்து மாமாவ ரொம்ப நம்பினேன். அவர் தான் நல்லவரே இல்லையே" அப்படின்னு சொல்றாங்க. "போதும் சீதா, இதுக்கு மேல முத்து மாமாவ நீயா இருக்கட்டும், இங்க அருண் மாமா யாராவது தப்பா பேசுனீங்க, நான் பார்த்துட்டு பொறுமையா அமைதியா இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொன்ன உடனே அருணுக்கு ரொம்ப கோவம் வருது. "சத்யா என்ன பேசுறேன்னு புரிஞ்சு தான் பேசுறியா? உனக்கு நான் வந்து வேலை வாங்கி குடுத்துருக்கேன். அதன் மூலமா உனக்கு நல்ல வருமானம் வருது. உன் வேலைய பார்ப்பேன்னு பார்த்தா, இப்ப என்ன இங்க சீதாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா? இல்ல அந்த முத்துவுக்கு சப்போர்ட் பண்ண வந்தியான்னு?" கேட்கும்போது, "நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண வரல. என் அம்மாவ பார்க்க வந்தேன். நீங்க முத்து மாமாவ தப்பா பேசிட்டு இருந்தீங்க. அதனால உண்மை என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கேன். இதுல சப்போர்ட் பண்ணணும்னா கூட நான் மீனா அக்காவுக்கும், முத்துவுக்கும் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும். உங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா, இந்த உண்மைய கண்டுபிடிச்சது முத்துமாமா, உதவி செஞ்சது முத்துமாமா. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா இப்படி பேச மாட்டீங்கன்னு" சொல்லிட்டு, இங்க உடனே சத்யா அவருக்கு தெரிஞ்ச உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்க அந்த அண்ணன் வீட்டுக்கு போனது, பணம் கேட்க போனது, முத்து அங்க வந்து அவர்கிட்ட இருந்து ரூ. 5,00,000 பணத்த வாங்குனது, அவங்களுக்கு உதவி செய்றேன்னு சொன்னதுன்னு, இப்படி அங்க சீதாவ ஆட்டோல கூப்ட்டு போன அந்த அண்ணன் தான் ஆளுங்கள அனுப்பி திட்டம் போட்டு இந்த பணத்த எடுக்க வச்சிருக்காரு. அவருக்கு நெறைய கடன் பிரச்சனை இருந்ததுனால, அந்த அண்ணன் தான் இப்படியெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலைய செஞ்சு முத்து மாமா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு. முத்து மாமா உண்மைய கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, இங்க வந்து முத்து மாமா கிட்ட அந்த அண்ணன் மன்னிப்பு கேட்டதால தான் அவர போலீஸ் கிட்ட மாட்டி விடாம, பணத்த கொண்டு வந்து குடுத்துட்டு உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இந்த உண்மை எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா?
நான் தான் அவங்க கிட்ட பணத்தை கேட்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் நடந்த உண்மையை பார்த்தேன். உண்மை தெரிஞ்ச உடனே இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு நிறையா வேலை இருந்தது. அதனால தான் அம்மாவை பார்க்க வரும்போது பேசிக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீங்கள் முத்துமாமாவை என்னெல்லாம் பேசிட்டீங்க. ஆளுங்களை அனுப்புனதே முத்துமாமா தான் அப்படின்னு. அருண், நீங்கள் பொறுப்பான வேலையில் இருக்கீங்க. கண்டிப்பாக முத்துமாமாவை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்கிறேன். நீங்களா இப்படிலாம் பேசுகிறீங்க? உண்மை தெரியாமல் ஏன் வந்து சீதா கிட்ட என்னென்னவோ சொல்லி சீதா மனசை மாத்துறீங்க? முத்துமாமா உண்மையாகவே வந்து உதவி செய்யணுன்ற எண்ணத்தில் தான் அங்கே வந்து பணத்தை கொடுத்துருக்காரு. மற்றபடி இப்படி ஒரு பிரச்சனை செய்யணுன்ற அவசியம் முத்துமாமாவுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு நடந்த உண்மையை சொல்ல எல்லாரும் அருணை பார்க்க அருண் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. உடனே சந்திரா, சத்யா நீ சொல்கிறது எல்லாமே உண்மையானு கேட்குறாங்க. அம்மா உண்மைதாம்மா, எனக்கு தெரியும் இந்த உண்மையெல்லாம். உங்களை பார்த்து கண்டிப்பாக நான் இதை பற்றி பேசணும்னு நினச்சேம்மா. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, இங்கேயும் நீங்கள் நிம்மதியாக இல்லை. இவங்க எல்லாரும் பேசுகிறத கேட்டுட்டு ரொம்பவே மனசு வேதனைப்படுறீங்க. எதுக்குமா நீங்கள் சீதா வீட்டில் இருக்கணும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே இருக்கணுமா என்ன? நான் சொல்ல வேண்டிய உண்மையே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சீதாவும் அருண் மாமாவும் திருந்துறதும் திருந்தாமல் இருக்கிறதும் அவங்களுடைய வேலை, அவங்க பார்த்துக்கிட்டோம். சீதா, இதுக்கு மேலேயாவது நடந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசு. அருண் மாமா சொல்கிற எல்லாமே உண்மைன்னு நம்பாத. இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இனியாவது முத்துமாமாவை இப்படியெல்லாம் பேசுகிற வேலையை வச்சுக்காத. எனக்கே அவ்வளோ கோபம் வருது. இதெல்லாம் மீனாக்கா கேட்டால் எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. மீனாக்காவும் முத்துமாமாவும் உனக்காக உதவி செஞ்சுருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம பிரச்சனைக்கு காரணமே முத்துமாமா தான். எப்படி நீ வந்து யோசிக்காமல் இப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. சொல்லப்போனால் அவர் செஞ்ச உதவிக்கு நீ நன்றி சொல்லியிருக்கணும். இவ்வளோ தப்பாக பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி இங்கே அருண் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னெல்லாம் பேசுகிற? அம்மா பேசாமல் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்கிறாரு சத்யா. உடனே சந்திரா சொல்கிறாங்க, போதுமா? சத்யா சொன்ன உண்மையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? முத்து மாப்பிள்ளையை பற்றி நான் சொன்னப்போ யாரும் நம்பலை. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? இனியும் இந்த வீட்டில் இருந்தா என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. மாப்பிள்ளை ரொம்ப நன்றி, என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்டு வந்து உங்களை பற்றின உண்மையவும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கிளம்புறேன். சத்யா கிளம்பலாம் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்ததால் சத்யா கூட தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பணும்னு நினைக்கிறாங்க சந்திரா. ஆனால் சத்யா சொல்கிறாரு அருணை பார்த்து, மாமா நீங்களும் எனக்கு முக்கியம்தான். ஆனால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் சீதா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக முத்து மாமாவை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறது, அவர் தான் பிரச்சனை செய்கிறாருன்னு பொய் சொல்கிறதுன்னு இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. பொறுப்பான வேலையில் இருக்கிற நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாருக்கும் உதவி செய்கிற முத்து மாமாவை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சீதா கிட்டேயும் இப்படி தப்பாக பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். மறுபடியும் நீங்கள் முத்து மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா முத்து மாமாவுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் எல்லாரும் இருக்கோம். தேவையில்லாமல் பேசாதீங்க. இனி நாங்கள் இந்த வீட்டுக்கு வரமாட்டோம் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து சந்திராவை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு சத்யா. சத்யா முன்னாடி பதில் பேச முடியாமல் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முத்துவை தலகுனிய வைக்கணும்னு நினச்சேன். மறுபடியும் பொய் சொல்லியாவது முத்துவுக்கு ஒரு பிரச்சனை செய்யணும்னு பார்த்தா சத்யா உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் இப்படி என்ன தலகுனிய வச்சுட்டு இங்கே என் மாமியாரையும் கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டானே அப்படின்னு சீதா கிட்ட பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு அருண். உடனே சீதா சொல்கிறாங்க, என்ன அருண், சத்யா சொன்னது எல்லாமே உண்மை. ஆனால் நீங்கள் என்னடானா முத்துமாமா தான் பிரச்சனை செஞ்சுருப்பாரு, ஆளுங்களெல்லாம் அனுப்பி அந்த பணத்தை எடுக்க வச்சது முத்துமாமா தானே, ஏன் பொய் சொன்னீங்க? உங்களுக்கு இந்த உண்மை தெரியாதுல்ல, அப்புறம் நீங்களா ஏன் யோசிச்சு இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு கேட்க, இல்லை அப்படிலாம் நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் சத்யா மூலமாக இப்போ உண்மை தெரிய வந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது, அருண் வர வர உங்களை நம்பலாமா வேண்டாமான்னு எனக்கே வந்து யோசிக்க தோணுது. சத்யா சொல்கிறதெல்லாம் பார்த்தா இங்கே முத்துமாமா மேலே உள்ள கோவத்தில் நீங்கள் என்னென்னவோ சொல்லி என் மனசை மாத்துறீங்கன்னு நினைக்கிறேன். இனி யோசிச்சு தான் நீங்கள் பேசுகிறதே நான் நம்பணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசின பேச்சால் எங்கள் அம்மா இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தாங்க. ஆனால் இப்போ தன்னுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே? எப்படியோ முத்துமாமா எனக்கு உதவி செஞ்சதுக்கு நான் நன்றி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அவங்கக்கிட்ட நான் பேசலை, ஆனால் முத்துமாமாவை பற்றி என்கிட்ட இனி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு போகிறாங்க சீதா. இங்கே உடனே அருண் யோசிக்கிறாரு, இங்கே சத்யா வந்து உண்மையை சொன்னதால் இங்கே சீதா மனசு மாறிட்டா, அதனால் நம்மளையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாலே, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரொம்ப கோபமாக இருக்காரு அருண். வீட்டுக்கு வந்த சந்திரா உடனே மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஃபோன் பண்ணி அவங்க செஞ்ச உதவிக்காக நன்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சீதாவுக்கும் உண்மை தெரிஞ்சதால் மாப்பிள்ள சீக்கிரமாகவே சீதா வந்து மனசு மாறிடுவா, உங்களை வந்து பார்த்து பேசுவா, மன்னிப்பு கேட்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா மன்னிப்பு கேட்கலனாலும் இங்கே வந்து நன்றி சொல்லலைனாலும் நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்னு சந்திரா ரொம்ப சந்தோஷமாக முத்துக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. இங்கே உதவி செஞ்ச முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க.